இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துக்கு ஏராளமான வித்தியாசமான விளக்கங்கள் உண்டு. இந்த முழு வேதாகமத்திலே பல்வேறு விதமான வியாக்கியானங்கள் கொண்ட ஒரு நூல் எதுவென்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மட்டுமே பல்வேறு விதமான விளக்கங்கள், ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் வியாக்கியானம் செய்யும் போதே அதிலே பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்படும். காரணம், இந்த நூல் எழுதப்பட்ட விதம் அப்படியாக காணப்படுகிறது. அந்த நூல் நேரடியாக மற்ற நூல்கள் எழுதப்பட்டதை போல நேரடியாக ஒரு சம்பவத்தையோ நேரடியாக ஒரு அறிவுரையோ சொல்லும் வண்ணமாக எழுதப்படவில்லை. மாறாக இது எல்லாவற்றையும் ஒரு சிம்பாலிக் ஆக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய சரியான பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சிம்பல்கள் அல்லது அந்த கோடு வேர்டு என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதனுடைய சரியான அர்த்தத்தை போட்டு உரைத்தினால் மட்டுமே அது சரியாக விளங்கும். இல்லாத பட்சத்திலே அது விளங்குவது சற்று கடினமாக இருக்கும். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை குறித்து பொதுவாக பல்வேறு விதமான பார்வைகள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு 4 விதமான பார்வைகள் இருக்கிறது. நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், அதனுடைய சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு தெரியவில்லை. முதலாவது த ஐடியலிஸ்ட் வியூ என்று சொல்வார்கள். அதாவது இந்த பார்வையானது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் முழுவதையும் ஒரு சிம்பாலிக்காக எடுத்துக்கொண்டு இது வரலாற்றிலே இனி நடக்க போகிறதோ அல்லது ஏற்கனவே நடந்ததோ என்ற அடிப்படையிலே பார்க்காமல் ஒரு கதை, ஜஸ்ட் ஒரு கதை மட்டுமே, அதிலிருந்து நாம் ஆளுகிறதற்கு ஏதுவான உண்மைகளை எடுத்துக்கொள்வது என்கின்ற அர்த்தத்திலே அந்த வியாக்கியானம் இருக்கு. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சில கதைகள் சொல்லி இருக்கிறார் அல்லவா, அதே போல இதுவும் ஒரு சிம்பாலிக்கான ஒரு கதை. இதிலிருந்து நாம் வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே இது வியாக்கியானம் செய்வார்கள். மற்றபடி இது வரலாற்றிலே இதில் எழுதப்பட்டபடி வரலாற்றிலே நடக்கும் அல்லது நடந்தது இனிமேல் இதே போலத்தான் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதாக ஒரு பார்வை இருக்கிறது. இதை முதலாக ஆரம்பித்தது யார் என்று சொன்னால் அது அலிகோரிட்டிக்கல் இன்டர்பிரேஷன் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையுமே நேரடி அர்த்தம் கிடையாது, இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நேரடியாகவே சொல்லப்பட்ட காரியத்திற்கும் இதற்கு நேரடியாக அர்த்தம் கிடையாது, இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லி புகுத்தக்கூடிய ஒரு காரியம். உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து கழுதையிலே போனார் அல்லவா, அப்போ அந்த சம்பவத்தை குறித்து வியாக்கியானப்படுத்தி பேசும்போது அது ஜஸ்ட் ஒரு நடந்த நிகழ்வு. இயேசு கிறிஸ்து கழுதையில போனார், அவ்வளவுதான். அதிலே அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அதை எப்படி பண்ணுகிறேன்? இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையிலே போனார், அந்த கழுதைக்கு 4 கால்கள் இருந்தது, அந்த 4 கால்களும் எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த முதலாவது கால் ஒரு முதலாம் சுவிசேஷத்தை குறிக்கிறது, இரண்டாவது கால் 4 கால்களும் 4 சுவிசேஷத்தை குறிக்கிறது. இப்படி நான் வியாக்கியப்படுத்தினால் எப்படி இருக்கு? கொஞ்சம் காமெடியாக இருக்கிறது அல்லவா? அதே அந்த மாதிரியான வியாக்கியானம் தான் அல்கோரித்திக்கல் இன்டர்பிரேஷன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலானதுதான் இந்த ஐடியலிஸ்ட் வியூ. இதை ஒரிகன் என்கிறவர் ஆரம்பித்தார். இவர் கிபி 185 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு நபர். அப்போ அவர்தான் இந்த அல்கோரித்திக்கல் இன்டர்பிரேஷன் முறையை ஆரம்பித்தவர். அந்த அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கிறவர்கள் உண்டு. இது சரியாக இருக்குமா என்று கேட்டால் இது தவறு. காரணம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பல சிம்பாலிக் மெத்தட் படி எழுதப்பட்டிருந்தாலும் அதிலே எதிர்காலத்தில் நடக்க போகிறவைகளை அப்படிதான் எழுதப்பட்டிருப்பதாக ஆண்டவர் சொல்லு. கடைசி காலத்திலே நடக்க போகிறவைகளை யோவானுக்கு காண்பித்ததாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
வெறும் ஒரு கதை அல்ல, அது உண்மையிலே நடக்க போகிற ஒரு சம்பவம் தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து வேறொரு பார்வை இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் வியூ என்று சொல்வார்கள். அந்த ஹிஸ்டாரிக்கல் வியூ வருவதற்கு முன்பாக இன்னொரு இது இருந்தால் அதை சொல்லிவிட்டு ஹிஸ்டாரிக் வரும். ப்ரீடெரிஸ்ட் வியூ என்று சொல்வார்கள். ப்ரீடெரிஸ்ட் வியூ என்று சொன்னால் பாஸ்ட் ஏற்கனவே முடிந்து விட்டது. இதுல வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளும் ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவம். கிபி 70ஆம் ஆண்டிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு பார்வை இருக்கிறது. அது 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 எப்பொழுது என்றால் கிபி 70ஆம் ஆண்டிலே அன்றைக்கு இருந்த ரோமர் அரசாங்கம் எருசலேமை மொத்தமாக அழித்து போட்டது. அந்த எருசலேமின் அழிவை குறித்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக பேசுகிறது. இந்த இதுல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற மிருகம் என்கின்ற அந்த நபர் யாரை குறிக்க வேண்டால் கிபி 70 அன்றைக்கு இருந்த நியூரோ என்கின்ற ரோம சீசரை குறிக்கக்கூடியதான். அவன் தான் கொடுங்கோல் ஆட்சி செய்தான். அவன்தான் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினான், கொலை செய்தான், தன்னை வணங்கும்படி செய்தான். அவன்தான் அந்த அந்தி கிறிஸ்து. இது ஏற்கனவே கிபி 70 நடந்து முடிந்தது. ஆகவே யோவான் இதை எதற்கு கிறிஸ்தவர்களுக்கு எழுதினார் என்று சொன்னால், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் துவண்டு போகக்கூடாது. இப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த ரோமர்கள் இப்படி எல்லாம் செய்தாலும் நீங்கள் துவண்டு போகக்கூடாது. முடிவிலே கடவுள் ஒரு வெற்றியாளராக இருப்பார். நீங்கள் உயிர்த்தெழுந்து நீங்கள் மறுபடியும் வெற்றி பெறுவீர்கள். ஆகவே நீங்கள் இங்கு உங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த உபத்திரவங்கள் நிமித்தம் சோர்ந்து போகக்கூடாது என்பதாக எழுதினதாக நம்புவதுதான் இந்த ப்ரீடெரிஸ்ட் வியூ. அதாவது இது எல்லாமே ஏற்கனவே கிபி 70 நடந்து முடிந்து விட்டது. அது எல்லாம் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. அந்தி கிறிஸ்துவாகிய நீரோ எல்லாம் செத்து போன இப்பொழுது நாம் வாழுகிற காலம் ஆண்டவருடைய நித்திய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. இது ஏற்படாதா என்று கேட்டால் இல்லை. இந்த ப்ரீடெஸ்ட் வியூவிலேயே இன்னும் அதிலிருந்து ஒரு கிளை தனியாக பிரிந்தது. அவர்கள்தான் பார்ஷியல் ப்ரீடெரிஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது இது எல்லாமே நடந்து முடிந்தது உண்மைதான். ஆனால் இந்த கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 2 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை, அந்த 2ஆம் அந்த புதிய வானம் புதிய பூமி, அது மட்டும் இனிமே எதிர்காலத்துல நடக்கும். மீதி எல்லாம் ஏற்கனவே கிபி 70 நடந்து முடிந்து விட்டது என்று நம்புவதுதான் இந்த ப்ரீடெரிஸ்ட் வியூ என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு வியூ தான் ஹிஸ்டாரிக்கல். அதாவது இது எப்படி என்று சொன்னால், இந்த புத்தகத்திலே உள்ள காரியங்கள் எல்லாமே ஏற்கனவே கிபி 70 நடந்து முடிந்ததல்ல. இது படிப்படியாக ஒவ்வொரு காலத்திலும் நடந்து கொண்டிருப்பது. அன்றைக்கு முதலாம் யோவான் எப்பொழுது எழுதினார் இந்த புத்தகத்தை, அதிலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்புவதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் வியூ. இதுல ஒரு சின்ன சிக்கல் உண்டு. இதற்கு முந்தைய அந்த ப்ரீடெரிஸ்ட் வியூ சொன்னேன் அல்லவா, அதுல என்னவென்றால் அவர்கள் சொல்லுகிற காரியம் எல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாமே கிபி 70 நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் போது கிபி 89 90 அந்த காலகட்டத்தில் தான் எழுதுகிறார். அப்போ ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவத்தை யோவான் எதற்கு திருப்பி எழுத வேண்டும், இனிமேல் நடக்க போகிறது போல எதற்கு எழுத வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. காரணம், இந்த யோவான் குறிப்பிடும் போது 7 சபைகளை குறிப்பிடுகிறார் அல்லவா, எபேசு, சிமிர்னா, இப்படி ஒரு 7 சபைகளை குறிப்பிடுகிறார். இந்த சபைகள் எல்லாம் கிபி 70 அல்லது அதற்கு முன்பதாக கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக பவுல் வாழ்ந்த காலத்திலே எல்லா சபைகளும் இருக்கவில்லை. சில சபைகள் அதற்கு பின்பு தோன்றினதா. எபேசு சபைகள் எல்லாம் அப்படி அப்போது இருந்தாலும் எபேசு சபையை பொறுத்த வரைக்கும் கூட பவுல் வாழ்ந்த காலத்திலே நன்றாகத்தான் இருந்திருக்கிறது. இல்லை என்றால் பவுல் என்ன சொல்லியிருப்பார், உங்களிடத்திலே ஆதி அன்பு இல்லை என்று சொல்லியிருப்பார். ஆனால் இது அடுத்த ஒரு செகண்ட் ஜெனரேஷன்ல வாழ்ந்த மக்களை குறித்து தான் யோவான் எழுதியிருக்கிறார். ஆகவே யோவான் வாழ்ந்தது கிபி 70 இல்ல, கிபி 89 90 அந்த காலகட்டத்தில தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்க இந்த சம்பவங்கள் எல்லாம் கிபி 70 நடந்த சம்பவத்தோடு எப்படி தொடர்படுத்த முடியும் என்பதாக
அந்த ப்ரீடெரிஸ்ட் வியூ நம்புவார்கள் அல்ல, அவர்களுக்கு எதிரான ஒரு கேள்வியாக இருக்கிறது. சரி, கிறிஸ்டாரிக்கல் வியூ பெறுவோம். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது அல்லவா? பல்வேறு என்னது பூமி அதிர்ச்சிகள், கொலைகள், போர், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இது எல்லாம் இனி என்றைக்கோ நடக்க போகிறதல்ல, இது வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அவர்கள் அதை சொல்வார்கள். ரோம அரசாங்கம் அது எதை குறிக்கிறது என்று, ரோம அரசாங்கத்தை குறிப்பதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வருகின்ற அந்த குதிரைகள், அவைகள் எல்லாம் இந்த ரோம அரசாங்கத்தை குறிப்பது. அதை தொடர்ந்து இந்த 1,44,000 பேர் என்பது இந்த உலகமெங்கும் பரவி கிடக்கிற கிறிஸ்தவர்களை குறிப்பது என்பதாக சொல்வார்கள். இந்த மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். அந்த மிருகம் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு கத்தோலிக்க கோயிலாட்சி கொண்டிருந்த காலத்திலே தான் இந்த வியூ உருவானது. இந்த வியூ, அதாவது இந்த ஹிஸ்டாரிக் வியூ என்பது கிபி 16ஆம் நூற்றாண்டிலே உருவான ஒரு காரியம். அப்போ அந்த காலகட்டத்திலே தான் இந்த புரொட்டஸ்டன்ட் உருவான ஒரு காலகட்டம். அந்த புரொட்டஸ்டன்ட்லே உருவான அவர்கள் மூலமாக பரப்பப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த ஹிஸ்டோரிஸ்ட் வியூ. பெரும்பாலானவர்கள் இந்த இதைத்தான் நம்பினார்கள். அதாவது ரிஃபார்மேஷன் காரணமான பலர், மார்டின் லூதர் ஆகட்டும், ஜான் நாக்ஸ், வில்லியம் டிண்டேல், ஜான் கால்வின், ஜான் வெஸ்லி, ஜோனத்தன் எட்வர்ட்ஸ், இன்னும் பலர் அந்த ரிஃபார்மேஷன்ல உள்ள அநேகர் நம்புகிற ஒரு காரியம் இந்த ஹிஸ்டோரிஸ்டிக் வியூ என்பதாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அதை குறித்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒவ்வொரு அடையாளங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்கள் நம்பினார்கள். கடைசியாக ஒரு வியூ இருக்கிறது, ஃபியூச்சரிஸ்டிக் வியூ. இது என்பது எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி, அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முடிய தற்காலத்தில், அதாவது யோவான் எழுதுகின்ற அந்த காலத்திலே உள்ள சபை மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அதை தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் முதல் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிற அந்த கடைசியில ஒரு 7 ஆண்டுகள் அப்பொழுது நடக்க போகிற காரியம். அதாவது முதல் 3 அதிகாரங்களும் முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி யோவான் மூலமாக. அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்திலிருந்து அடுத்து கடைசி வரைக்கும், கடைசி காலம் என்று சொன்னா இந்த உலகம் அழிய போகிறதற்கும் அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பே அதில் அந்த காலத்துக்கு உரிய அந்த காலத்தை குறித்த செய்தி என்பதாக சொல்லுவதுதான் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் வியூ என்பதாக, எதிர்காலத்தை குறித்த பார்வை, எதிர்கால அடிப்படையிலான பார்வை. இதை யார் உருவாக்குறது என்று சொன்னால், இது ஒரு கத்தோலிக்க நபர் உருவாக்கினார். காரணம், அன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னதுபடி ரிஃபார்மர்ஸ், சீர்திருத்த சபை வந்த காலகட்டத்திலே மக்கள் ரோமன் கத்தோலிக்கத்தை தான் அந்தி கிறிஸ்துவாக அவர்கள் காண்பித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகிற அந்த மிருகம் வேறு யாரும் கிடையாது, போப்பு தான், இவர்கள் இந்த கத்தோலிக்க சிஸ்டம் தான் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு சீர்திருத்தவாதிகள் பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ அதிலிருந்து தப்புவதற்காக, கத்தோலிக்கர்கள் மீது உள்ள அந்த விஷயத்தை துடைப்பதற்காக உருவாக்கின ஒன்றுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது நடக்க போகிறதை குறித்து பைபிள்ல எழுதப்படவில்லை. இனிமேல் எப்பொழுதோ இனி கடைசியில உலகம் அழிய போகிற அந்த காலகட்டத்திலே நடக்க போகிறது தான் என்று சொல்லி அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். 1500 அதற்கு அந்த காலகட்டத்திலே, அதுவும் 16ஆம் நூற்றாண்டிலே கேத்தலிக், ஜெஸ்யூட், பிரான்சிஸ்கோ ரிபெரா அவர்கள் தான் இந்த உருவாக்கினார்கள். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே சொன்னதுபடி
ரிஃபார்ம்டு, அதாவது சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் உருவானார்கள் அல்லவா, அதிலே பெரும்பாலானவர்கள் வரலாற்று அடிப்படையிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்து கொண்டிருந்த வேளையிலே போப் அல்லது இந்த கத்தோலிக்கத்தை அந்தி கிறிஸ்து என்று ஒப்பிட்டு பேசி வந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிற அந்த அந்தி கிறிஸ்து இந்த போப்பு தான் என்று சொல்லி பேசி வந்தார்கள். ஆகையால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த ஒரு கத்தோலிக்கர்கள் உருவாக்கினதுதான் இந்த ஃபியூச்சரிஸ்ட் வியூ என்று சொல்லி, அதற்கு பிறகு அதுல நிறைய மாடிபிகேஷன் வந்து தற்காலத்தில் ஒரு 1800 அந்த ஆண்டு காலத்திலே டிஸ்பென்சேஷனல் தியரி எல்லாம் இதுக்கு உள்ளாக நுழைத்து என்ன சொன்னார்கள், கடைசி 7 ஆண்டுகள் இருக்கிறது அல்லவா, அந்த 7 ஆண்டுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவர்களை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார், மீதி மக்கள் எல்லாம் இந்த பூமியில தான் இருப்பார்கள், அதற்கு பின்புதான் அந்த கிறிஸ்து அவர்களை உபத்திரவப்படுத்துவான் என்பதாக ஒரு இதை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் எப்போது வந்தது என்றால் 1860 ஜான் நெல்சன் டார்பி என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் பிரதரன் டினாமினேஷன் இருக்கிறது அல்லவா, அதிலே ஒரு அது ஸ்தாபித்த அதிலே முக்கியமான ஒரு நபர். அவர் தான் டிஸ்பென்சேஷன் என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார். அதாவது அவருடைய அந்த டிஸ்பென்சேஷன் என்றால் யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் கடவுளிடத்திலே சேர முடியும். யூதர் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அவர்கள் பரலோகம் போக முடியும். ஆனால் யூதர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா. இப்பொழுது நடக்கிற காலம் கிருபையின் காலம். இதற்கு இந்த கிருபையின் காலத்துக்கு முன்பதாக நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று இருந்தது. அதுதான் இஸ்ரவேலர்களுக்கான காலம். அந்த காலத்திலே இஸ்ரவேலர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் பரலோகம் போனார்கள். இப்பொழுது கிருபையின் காலமாக இருக்கிறபடியால் இந்த அடிப்படையில் அவர்கள் பரலோகம் போக முடியாது. மறுபடியும் இஸ்ரவேலர்களுக்காக மறுபடியும் ஒரு நியாயப்பிரமாண காலம் மறுபடியும் வருது. அதுதான் அந்த 7 ஆண்டுகள். அந்த 7 ஆண்டுகள் மறுபடியும் இஸ்ரவேலர்களுக்காக ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாண காலத்தை கொண்டு வருவார். அந்த அடிப்படையிலே இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அங்கே ஆலயத்தை கட்டுவார்கள், அங்கே பலிகளை எல்லாம் கொடுப்பார், நியாயப்பிரமாணத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் செய்வார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கூட ரட்சிக்கப்படுவார்கள் என்பதாக நம்புவதுதான் அந்த டிஸ்பென்சேஷனலிசம் என்பது. அதாவது இது ஒரு பெரிய பிழையான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலே ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே ஆனாலும் எல்லாரும் காப்பாற்றப்படுவது நியாயப்பிரமாணத்தினாலே இல்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால ஒருவரும் காப்பாற்றப்பட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் மாத்திரமே தான் காப்பாற்றப்பட முடியும். அப்போ ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக அதை பழமையாக்கி போட்டார், அதாவது ஒழித்து போட்டார். சட்டத்திட்டங்களை நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்தார் என்று சொல்லிய வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கு, மறுபடியும் இஸ்ரவேலர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஒளிந்து போட்ட நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் தூக்கி கொண்டு வருவாரா? அப்போ அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், இப்பொழுது ஒரு கேப் இருக்கிறது. தானியேல் ஒரு தரிசனம் கண்டார், அந்த தரிசனத்தின் அடிப்படையில் அந்த ஒரு கேப் தியரை உருவாக்குகிறார்கள். அதாவது தானியேல் 49 வாரம் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை பாருங்க. அந்த அடிப்படையிலே கடைசி வாரம் தான், கடைசி ஒரு வாரத்துக்கு 7 ஆண்டுகள், கடைசி வாரம் தான் இனிமேல் நடக்க போகிற காரியம். அப்ப அந்த கடைசி வாரத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய கேப் இருக்கிறது, கணக்கில் வராத ஒரு நாள். அந்த நாள்ல தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 70 வார கணக்கு, அதிலே 69 வாரங்கள் ஏற்கனவே முடிந்து விட்டது. 69 முடிஞ்சா அடுத்து உடனடி 70 வரணும், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து மரித்ததோடு 69 வாரம் முடிந்து விட்டது. ஆனா 70வது வாரம் வரல. 70 வாரம் வராம 70 வாரம் வந்துச்சுன்னா உலகம் முடிஞ்சிடும். இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் அழிய முடிஞ்சிடும். ஆனா உடனே என்னது 70வது வாரம் வரல. இங்க ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்ல தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பூமியை விட்டு போகும்போது, அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது மறுபடியும் அந்த கடைசி
ஒரு வாரம், அதாவது 7 ஆண்டுகள் மறுபடியும் வரும். அந்த 7 ஆண்டுகள் முடிஞ்ச உடனடியாக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார். அந்த 7 ஆண்டுக்கு முன்பதாக இந்த கேப் முடியறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ரகசியமா வந்து கிறிஸ்தவர்களை தூக்கிட்டு போவார். இப்படி நம்புவதுதான் அந்த ஃபியூச்சரிஸ்ட் அப்டேட் ஆன வருஷன். இந்த ஃபியூச்சரிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது யாரு கொண்டு வந்ததுன்னா கத்தோலிக் கொண்டு வந்தது 1500ஆம் ஆண்டுகள்ல. 1860க்கு பிறகு ஜேன் டார்பி அவர் உருவாக்கின அந்த கொள்கையின் அடிப்படையில இப்படி ஒரு மாடிஃபிகேஷன் வந்தது. அப்போ இதுல எல்லாம் பிழைகள் காணப்படுகிறது. அப்போ இது எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து பார்க்கும்போது இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்கின ஒரு வெவ்வேறு விதமான பார்வைகளாக இருக்கிறது. சரியா? இப்போ இதுல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை இனிமே பார்க்க இருக்கிறோம். அப்போ இது லேசாக ஒரு முன்னோட்டம், ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து வேறுபட்ட வேறு விதமான பார்வைகள் இருக்கிறது. சிலர் என்னது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி நம்புகிறார்கள். சிலர் இல்லை இல்லை இனிமேல் தான் நடக்கும் என்று நம்புகிறார்கள். சிலர் இல்ல ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரலாற்றில் அப்படியே நடந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி நம்புகிறார்கள். இன்னும் சில இது எல்லாமே ஏதோ ஒரு சம்பவமோ நடக்க போகிற சம்பவம், உண்மையிலே நடக்க போகிற சம்பவம் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்வதற்காக அது ஒரு கதை வடிவிலே கொடுக்கப்படல. அதிலே அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் தான் கண்டுகொள்ள வேண்டும் என்பதாக ஒரு பிரிவு. இப்படி பொதுவாக ஒரு முக்கியமாக ஒரு 4 பிரிவாக இருக்கிறது. இதையும் நிறைய உட்பிரிவுகள் எடுத்து ஏகப்பட்ட பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். சரி, ஒரு முக்கியமான ஒரு 4 பிரிவுகளை சொல்லிவிட்டேன். சரி, அப்போ இன்றைக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முதலாவது பார்ப்போம். அப்போ கடவுள் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? இனிமேல் நடக்க போகிறவைகளை வெளிப்படுத்துகிறார். 1ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு பார்த்து முடிப்போம். அடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் சில அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் குறித்து விளக்கமாக பார்க்கலாம். சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். அப்போ சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகள், சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர், ஊழியக்காரர் என்று சொன்ன கிறிஸ்தவர்கள், கடவுள் இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய ஊழியக்காரர் கிறிஸ்தவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக சீக்கிரத்துல என்ன சம்பவிக்கும், இந்த உலகத்துல என்ன சம்பவிக்கும் என்கிறதை காண்பிக்கும் பொருட்டாக தேவன் இயேசுவுக்கு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதன் அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினார். எதற்காக யோவானுக்கு வெளிப்படுத்தினார்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இன்னி என்ன உலகத்துல நடக்க போகிறது என்பதை கண்டுகொள்வதற்காக. அப்போ இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருப்பவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து யோவான் சொல்லுகிறது காரியம், இதை வாசிக்கிறவர்கள், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல கேட்கிறவர்கள், வாசிக்க கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ வாசிக்கிறவன், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஒரு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமானது, இது ஏதோ ஒரு ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல என்கிறதை உணர்த்துவதற்காக சொல்லப்படுகிற காரியம். இது கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவன்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தன் காலம் சமீபமாயிருக்கிறது. முதலாவது யோவான் யாருக்கு நேரடியாக எழுதுகிறார்? ஒவ்வொரு புத்தகம் நாம் இன்றைக்கு படித்து புரிந்து கொண்டாலும் நேரடி மக்கள் என்று சொல்லி இருப்பார்கள் அல்லவா? எபேசு நிருபம் என்று சொன்னால் நேரடி ஆடியன்ஸ் யார்? எபேசில் உள்ள மக்கள். கொரிந்து நிருபம் என்று சொன்னால் கொரிந்து நேரடி ஆடியன்ஸ் கொரிந்து சபையில் உள்ள மக்கள். அதே போல யோவான் எழுதுகிறார் என்று சொன்னால் அதுக்கு நேரடியாக ஒரு கூட்ட மக்கள் இருப்பார்கள் அல்லவா? அது யார் என்று சொன்னா அன்றைக்கு ஆசியாவில இருந்த ஒரு 7 சபைகள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது அந்த 7 சபைகள் தான் நம்ம 2ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க முடியும். எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு, இப்படி ஒரு 7 சபைகள் அங்கு
கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சபைகளுக்கு தான் யோவான் நேரடியாக எழுதுகிறார். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அதாவது கடவுளை குறித்து இங்க எழுதும் போது அவர் இருக்கிறவர், இருந்தவர், இனிமேல் வருகிறவர். அதாவது எல்லை அல்லாதவர், என்னது, நித்தியமானவர். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அன்றைக்கும் இருக்கிறார், இருந்தார், இருக்கிறார், வருகிறவர். அப்படிப்பட்ட அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள், அந்த ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சி மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. எப்படி? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கடவுளுக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஏதோ ஒரு பாவியான மனிதனாக அல்ல, ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தொடர்ந்து சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் எடுக்கப்படும் போது அவர் தன் சீடர்களுக்கு சொன்னார். அதே அந்த காரியத்தை இங்கு எழுதுகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார். அவரை கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை பார்த்து புலம்புவார்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் தான் ஆல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லுகிறதாக சொல்லுங்க. சரி, அடுத்து தொடர்ந்து அவர் எழுதுகிறார். நான் பத்ம தீவிலே இருந்தேன். பத்ம தீவிலே யோவான் சிறை கைதியாக இருக்கிறார். ஒரு தீவிலே ஒதுக்குப்புறமாக இருக்கிறார். இந்தியாவிலே சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இங்குள்ள சிறை கைதிகளை ஒரு தனி தீவிலே கொண்டு அடைப்பார்கள். அந்தமான்ல ஒரு சிறை இருக்கிறது, அங்கே கொண்டு போய் அடைப்பார்கள். அது எதற்காக என்று சொன்னால், ஏன் இங்கே உள்ள சிறையில அடைப்பது? அங்கே உள்ள சிறை, இங்கிருந்து அவ்வளவு தூரத்தை நாடு கடத்தி அடைப்பது அவர்களை மேலும் துன்புறுத்துவதற்கு இணையானது. அப்படி யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்ம என்கின்ற தீவிலே இருக்கின்ற போதுதான் இவர் இந்த காட்சியை காண்கிறார். அந்த காட்சியெல்லாம் இந்த புத்தகமாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியதீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இங்கே இங்க குறிப்பிட்டிருக்கிற 7 பட்டணங்கள், அந்த 7 பட்டணங்கள்ல கூடி வருகிற கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்ப வேண்டும். அப்போ காரணம், அவர்கள் தான் நேரடி ஆடியன்ஸ், இந்த புத்தகத்தினுடைய நேரடி ஆடியன்ஸ். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பரிகை பொற்சகிச்சை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பாரவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உயர்ந்த மலைவை போலும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினிஜுவல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல் இருந்தது. அவருடைய கையில 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை வந்தபோது சித்தவனை போல் இருந்தேன். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். அதற்காக நாம் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? இதுல சொல்லப்பட்டது போலத்தான் இயேசு கிறிஸ்து உண்மையிலே இருக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ளக்கூடாது. இது யோவான் இயேசு கிறிஸ்துவை ஒரு அடையாளமாக பார்க்கிறார். ஒரு ஏற்கனவே சொன்னது போல சிம்பாலிக்காக பார்க்கிறார். இங்கே இப்படி பார்க்கிறாரா? அதற்காக ஆண்டவர் இப்படித்தான் இப்பொழுது இருக்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. காரணம், இதே தொடர்ந்து 2 அதிகாரங்களை கழிந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் திடீரென்று பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கும். ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு அடி வாங்கின ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமோ அதே போல அவர் பார்க்கிற காட்சியிலே ஒரு ஆட்டுக்குட்டி தான் வந்து நிற்கிறது. அப்போது புரிந்து கொள்கிறார், இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்று சொல்லி அவர் புரிந்து கொள்கிறார். அதே போல இந்த இடத்துல சொல்ல இயேசு கிறிஸ்துடைய அந்த ராஜரீகத்தை, அவர் ராஜாவாக இருக்கிறார் என்கிறதை விளங்குவதற்காக இந்த மாதிரி ஒரு டெஸ்கிரிப்ஷன்ல அவர் பார்க்கிறார். அதற்காக இயேசு கிறிஸ்து உண்மையிலே
அவருடைய வாயிலே ஒரு பட்டயம் இருக்கிறது என்று சொன்னால் அது பார்ப்பதற்கு நன்றான தோற்றமாக இருக்காது, மாறாக அது ஒரு விகற்பமான தோற்றமாக இருக்கும். பாருங்கள், அவருடைய வாயிலே என்னது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருந்தது. பட்டயம் என்ற வாள், அவருடைய வாயில வாள் இருந்தது, அவருடைய கையில நட்சத்திரம் இருந்தது. இப்படியெல்லாம் உண்மையிலே அவர் அப்படி இருக்கிறார் என்பதல்ல அதனுடைய பொருள். அப்படி அவருக்கு காண்பிக்கப்பட்டது. காரணம், ஒவ்வொரு சிம்பலுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருந்தது. அவருடைய வாயில பட்டயம் இருந்தது என்று சொன்னா, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போலது என்று சொல்லி அது அர்த்தம். காரணம், ஏற்கனவே எபிரேய புஸ்தகத்திலே அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போலது, ஊனையும் கணுக்களையும் பிரிக்க தக்கதாக உருவ குத்துகின்ற ஒன்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வாயிலிருந்து பட்டயம் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய வாயிலை எப்போதும் அவர் வாயிலை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பட்டயம் போன்றது, உருவ குத்தக்கூடியது, அது ஊரையும் கணக்களையும் பிரிக்கக்கூடியது என்று என்பதற்கு என்பதை புரிவதற்காக ஒரு என்னது, ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்டது. அதே போலதான் நீ தொடர்ந்து பார்க்கும்போது அவர் கையில நட்சத்திரம் இருந்தது என்று சொல்ல, அவர் நட்சத்திரம் எது, உண்மையில அவர் நட்சத்திரம் வைத்திருக்கிறாரா? இல்லை. அப்போ அவர் இங்கே சொல்லப்பட்டது இல்லவா, 7 சபைகள், அந்த 7 சபைகளுடைய மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள், அவர்களை நான் கைகளில் வைத்திருக்கிறேன் என்கிறதை, அவர்கள் என்னுடைய கைகளில் தான் இருக்கிறார்கள் என்கிறதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளும் தூதர்கள். தூதர்கள் என்றால் இந்த தேவதூதர்கள் இல்லை. தூதர்கள் என்று சொன்னா மெசஞ்சர்களையும் தூதர்கள் என்று சொல்வார்கள். மெசஞ்சர் செய்தி அந்த சபைக்கு செய்தி கொடுப்பவர்கள், சபையிலே கடவுளுடைய செய்தியை பேசுபவர்கள். ஆகவே தான், மற்றபடி அந்த ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தூதனை வைத்திருக்கிறார். அந்த தூதனுக்கு ஆண்டவர் செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? தூதனுக்கு கடவுள் அதற்கு சொல்ல வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சபையில உள்ள மக்கள் மனம் திரும்புவதற்கு எதுவான காரியம். சபையில் உள்ள மக்கள் மனம் திரும்புவதற்கு சபைக்கு தானே சொல்ல வேண்டும், சபையில் உள்ள பாஸ்டருக்கு தானே சொல்ல வேண்டும். மாறாக அந்த சபைக்கு என்று ஒரு தூதன் இருந்து அந்த தூதனிடத்திலே காரியம் சொன்னால் என்ன விஷயம்? மாறாக அந்த தூதனுக்கு சொல்ல வேண்டும் என்றால் தூதனுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கும். அதற்கு எதுக்கு யோவான் வந்து எழுத வேண்டும்? கடவுள் தூதனிடத்திலே சொல்லி, தூதன் யோவானிடத்திலே சொல்லி, யோவான் கடிதம் எழுதுகிறான். இதற்கு கடவுளுடைய தூதனுக்கு சொல்வதற்கா? இல்லை. தூதன் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் தேவதூதர்கள் மட்டுமல்ல, இங்கு மெசஞ்சர், செய்தி அளிப்பவர்கள் என்கின்ற அர்த்தத்திலையும் வேதத்திலே வரும். உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை வேண்டாமா நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோவானுடைய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. யோவானுக்கு தேவதூதர்கள் இருந்தார்கள் அப்படி அர்த்தம் இல்லை. யோவானுடைய தூதர்கள் என்றால் யோவானுடைய செய்தியை கொண்டு கடத்துகிறவர்கள், யோவானுடைய சீடர்கள், அவர்களைத்தான் யோவானுடைய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானையே தூதன் என்று சொல்லி இருக்கிறது வேதாகமத்திலே. சரி, அப்போ தூதன் என்று சொன்னாலே அது தேவதூதர்களைத்தான் குறிக்கும் என்பதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், என் வலதுகரத்திலே நீ கண்ட அந்த நட்சத்திரங்களும் 7 சபைகளுடைய தூதர்கள். அதாவது 7 சபைகளை 7 சபைகளிலே மக்களுக்கு கடவுளை குறித்து போதிக்கிறவர்கள், அந்த செய்தியை அறிவிப்பவர்கள். அவர்களுக்கு நீ எழுது. அதான் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுது. அப்ப யோவான் யாருக்கு எழுதுகிறார்? தேவதூதனுக்கு கடிதம் எழுதுகிறாரா? இல்ல, அந்த சபையின் தூதனுக்கு என்றால் அந்த சபையின் கடவுளுடைய செய்தியை கொடுப்பவர், அதான் தூதுவர். அப்ப அந்த நபருக்கு நீ கடிதம் எழுது. அடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுது. அப்போ சிமிர்னா சபைக்கு என்று ஒரு தேவதூதன் இருக்கா, அந்த தேவதூதனுக்கு நீ கடிதம் எழுதா? அப்படி இல்லை. அப்போ தூதன் என்று சொல்லும் போது அந்த சபைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள் தூதர்கள் என்ற அர்த்தத்திலே தான் இந்த இடத்துல வருகிறது. அப்போ கடவுளுடைய கையில 7 நட்சத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே அவர் எல்லா கையில நட்சத்திரத்தை வச்சிட்டு இருக்கார் அப்படி என்றால்
சபை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மக்களை நடத்தக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் என்னுடைய கைகளில் இருக்கிறார்கள் என்கிறதை காண்பிப்பதற்காக ஒரு சிம்பாலிக்காக யோவானுக்கு அப்படி ஒரு உருவம் காண்பிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து அவர் குத்து விளக்கின் மத்தியிலே நிற்கிறார். உண்மையிலே ஆண்டவர் குத்து விளக்கு அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவில் நின்றுட்டு இருக்காரு? அப்படி இல்லை. அது யோவானுக்கு அப்படி காண்பிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னா அந்த குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபைகள் மத்தியிலே தான் கடவுள் இருக்கிறார், சபைகள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை காண்பிப்பதற்காக யோவானுக்கு அப்படி ஒரு விஷனாக காண்பிக்கப்பட்டது. உண்மையிலேயே கடவுள் அப்படித்தான் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு சிம்பாலிக்காகவே எழுதப்பட்டிருக்கு. இதுலயும் இதே புத்தகத்திலேயே அதற்கான விளக்கங்களும் இருக்கும். குத்து விளக்கு என்று சொன்னா உண்மையிலே குத்து விளக்கு என்று அல்ல, அது சபையை குறிப்பதற்காக யோவானுக்கு ஒரு காட்சியாக காட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லப்பட்டது. உண்மையிலேயே கடவுள் சபையில மத்தியில இருக்கிறாருங்கிறதை ஒரு மனிதனுக்கு அப்படி காட்சியாக காட்ட முடியும்? சபை என்பது இந்த உலகம் முழுக்க இருக்கிறது. எல்லா சபைக்கும் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். சபை என்றால் மக்கள், அந்த மக்களுக்குள்ளாக கடவுள் இருக்கிறார் என்கிறதை எப்படி ஒரு காட்சியாக காட்ட முடியாது அல்லவா? இந்த தேவனுடைய இந்த ஊழியக்காரங்கள் எல்லாம் கடவுளுடைய கைகளில தான் இருக்கிறார்கள் என்கிறதை எப்படி உண்மையிலே காட்சியாக காட்ட முடியும்? அவர்களை பிடித்து கையில வச்சிருக்க வேண்டுமா? இல்ல அல்லவா? ஆகவே அவனுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு காட்சியை காண்பிக்கிறார். குத்து விளக்கை பிடித்திருப்பது போன்ற ஒரு காட்சி. அடுத்து சொல்லுகிறேன், இந்த குத்து விளக்கு நட்சத்திரத்தை பிடித்திருப்பது போன்ற ஒரு காட்சி. ஏன் இந்த நட்சத்திரங்கள் என்றால் இதுதான் அந்த சபையினுடைய தேவ செய்தி கொடுக்கிறவர்கள். அப்போ நமக்கு எளிதாக புரிந்துவிடும். கடவுள் தன்னுடைய ஊழியக்காரர்களை தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறார். அப்போ குத்து விளக்கின் மத்தியிலே கடவுள் இருப்பது போல ஒரு காட்சியை காட்டுகிறார். அதற்கு பொருள் உண்மையிலே அப்படி இருக்கிறார் என்றல்ல. அப்போ நான் புரிந்து கொள்ளணும், குத்து விளக்கு என்றால் சபை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ சபையிலே மத்தியிலே தான் கடவுள் இருக்கிறார். அப்போ சபை என்றால் மக்கள் மத்தியிலே தான் கடவுள். மக்கள் தேவனுடைய மக்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மக்கள். அந்த மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் உலாவுகிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிம்பாலிக்காக காட்டப்பட்ட ஒரு விஷயம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை குறித்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த காரியங்களுக்கு போகலாம்.